Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். This is your David Hanbo. Today I am going to teach you very interesting topic. இந்த particular sentence structure பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஆனால் what I am going to give you today is a mixed combination. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, அதனால் கரெக்டாக ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ் என்ன பண்ணுங்கன்னா கவனிச்சுட்டே வாங்க. அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இடையில ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாபிக் இது, சரிங்களா? அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் செஷனோட ஆன்சர்ஸை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். யூ ஜஸ்ட் செக் அவுட் வெதர் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் அலைனிங் வித் திஸ் ஆர் நாட். ஓகே, அண்ட் வித் யோர் பர்மிஷன் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் எழுதியிருக்க எல்லா வார்த்தைகளையுமே பாருங்களேன். என்னென்ன வார்த்தை எழுதியிருக்கோம்? would, have to, would, have, then had to. அப்போ நான் போர்டில் எழுதியிருக்க எல்லா வார்த்தையிலுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்டால் 100% தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஆனால் இந்த எல்லா வார்த்தைகளுமே தெரிந்திருந்தாலும் இடையில இருக்க அந்த கமாவை மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக மாறிடும். இப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா பிரித்து இருக்கும்போது நமக்கு ஈஸியாக அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சேர்ந்து வந்து ஒரு புது ஃப்ரேஸாக மாறிச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்துடலாம். அதையும் பார்த்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு அந்த பெரிய சென்டென்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது. சரிங்களா? ரைட், பாருங்கள். இந்த would have to and would have had to. ஓகே, would have had to இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், கடமைக்காக. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த have to and had to வந்தாலே ஏதோ ஒரு கடமையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய கடமை. சரிங்களா? இப்போது இந்த have to அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ப்ரெசண்ட்டுக்கும், had to அப்படிங்கிற வார்த்தையை முழுக்க பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? have to ப்ரெசண்ட்டுக்கும், had to பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் அது பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா will have to அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? will have to அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த will have to அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் வருதோ அதே அர்த்தம் தான் would have toக்கும் வருகிறது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. சரி, பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். you will have to submit the report. ஓகே, you will have to submit the report இப்படின்னு எழுதுகிறேன். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில், நீ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் செஞ்சே ஆகணும். இல்லாட்டி நீ அந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும், முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படின்னா இந்த will have to அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த டோன் என்ன சொல்லுதுன்னா நமக்கு வேறு எந்த வழியுமே இல்லை, சாய்ஸே இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சர்டைனிட்டியை சொல்லுது. இப்போது இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா நான் will have to பதிலாக would have to அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இப்போ அந்த சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஓகே, சப்மிட் த ரிப்போர்ட். என்னானாலும் தமிழில் ஒரே அர்த்தம் தான் வரும், ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா மாறிடும். அந்த சென்டென்ஸ் ஒரே மாதிரி வந்தாலும் சென்ஸ் மாறிடும். பாருங்கள், you would have to submit the report. you would have to submit the report. இந்த பர்டிகுலர் would have to அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே ஒரு நிபந்தனையின் பேரில் தான் இயங்கும், ஒரு கண்டிஷனில் தான் இயங்கும். என்ன கண்டிஷன்? ஒரு இன்சிடெண்ட் நடக்கணும் அப்படின்னா இன்னொரு இன்சிடெண்ட் நடக்கணும். ஓகே, அப்போது ஏதோ ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நிபந்தனையின் பேரில் தான் இன்னொரு இன்சிடெண்ட்டை நம்ம நடத்துவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம அதுக்குன்னு ஒரு ஹெட் இருக்கார், அந்த ஒரு சின்ன டீமுக்கு ஒரு ஹெட் இருக்கார். அந்த ஹெட்டு சொல்கிறோம், அவங்களாம் அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போது எல்லாம் வேலையை செய்கிறாங்க. அவங்க அந்த வேலையை முடிக்கலைன்னா நீ தான் அந்த வேலையை முடிக்க வேண்டி இருக்கும். அவங்க அந்த வேலையை முடிக்கலைன்னா நீ முடிக்க வேண்டி இருக்கும், இப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ என்னது நிபந்தனை? அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுதான் நிபந்தனை, அதுதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன் நிறைவேறவில்லை என்றால் நீ அதை பண்ண வேண்டி இருக்கும், அவ்வளோதான். அந்த கண்டிஷன் பேரில் தான் அது இயங்கும். ரைட்? ஆனால் இந்த will have to நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன்லாம் கிடையாது, நீ தான் பண்ணணும். ஓகே, தேர் இஸ் நோ அதர் வே டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு வழியே இல்லை, நீ தான் பண்ணணும். யாரை வந்து சப்ஜெக்டாக போட்டு சொல்கிறோமோ அவங்க அந்த வேலையை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆனால் இது என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டில் அந்த வேலை அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இயங்குகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வரும். you
யூ வுட் ஹாவ், அதுக்கப்புறம் had to. ஓகே, யூ வுட் ஹாவ் had to submit the report. submit the report. இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முழுக்க முழுக்க கடந்த காலத்தை மட்டுமே பற்றி பேசுகிறது. ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அவங்க அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தால், நீ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதை நீ செய்ய வேண்டி இருந்திருக்கும். அப்போ பாஸ்டில் நீ அந்த வேலையை செஞ்சுருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? செகண்ட் என்ன சொல்லுது? பண்ண வேண்டி இருக்கும் ப்ரெசண்ட்டில். ஓகே, பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படிங்கிற டோனை இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை குடிக்கிறது. இந்த ஹேவும் ஹேவும் சேர்ந்து வரும் பொழுது நீ அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்திருக்கும். ரெண்டுமே பாஸ்ட். புரியுதுங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து வரும்போது பாஸ்ட்டுக்கு போயிடும், இது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். இவ்வளோதான். இப்போ இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதை மட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க, வில்லை தவிர இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிபந்தனையின் அடிப்படையில் தான் நடக்கும். சரிங்களா? நாம் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம் இந்த ஹாவ் டு அப்படிங்கிற வார்த்தையை உட்டு கூட சேர்த்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் நடக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்களேன், அவர் கட்டணத்தை செலுத்தவில்லை எனில் நீ செலுத்த வேண்டியிருக்கும். அப்போ நிபந்தனை என்ன? இவர் கட்டணும். இவர் கட்டினார்னா நீ கட்ட வேண்டாம், இவர் கட்டலைன்னா நீ கட்ட வேண்டியது இருக்கும். அந்த வேலையை நீ செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே வரும். ஃபில் பண்ணிடலாங்களா? பாருங்கள், அவர் கட்டணத்தை செலுத்தவில்லை எனில், இந்த எனில் இல்லாவிட்டால் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது இஃப் கிளாஸில் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது, அவ்வளோதான். ப்ரெசண்ட்டில் நெகட்டிவில் பேசுகிறாங்க. ஓகே, பாருங்கள், அவர் கட்டணத்தை செலுத்தவில்லை எனில் நீ செலுத்த வேண்டியிருக்கும். அப்போது அவர் கட்டணத்தை செலுத்தவில்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இஃப் he doesn't pay the bill. ஓகே, he doesn't pay the bill. if போட்டு சேர்த்து சொன்னால் அவர் கட்டணத்தை செலுத்தவில்லை எனில் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அவர் கட்டணத்தை செலுத்தலைன்னா அதான் அர்த்தம். ஓகே, இஃப் he doesn't pay the bill, அவர் கட்டணத்தை செலுத்தவில்லாட்டி நீ செலுத்த வேண்டியிருக்கும். யூ. ஓகே, இப்போ தான் நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு வரோம். சப்ஜெக்டை போட்டாச்சு, அடுத்து வுட் ஹாவ் டு அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை போடுறோம். ஓகே, யூ வுட் ஹாவ் டு பே இட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த பே அப்படிங்கிறது V1, இந்த V1க்கு அதை நம்ம போட்டாச்சு. இந்த இட்டு பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இஃப் he doesn't pay the bill you would have to pay it. நீ அதை செலுத்த வேண்டி இருக்கும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நாளை காலை 10 மணிக்கு விமானம் இருக்கிறது. யாருக்கு? நமக்கு. நாளை காலை 10 மணிக்கு ஃப்ளைட்டு. அதை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நேரமாக எழ வேண்டி இருக்கும். அதனால் எல்லோரும் இப்போவே தூங்குங்க அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், நாளை காலை 10 மணிக்கு நமக்கு விமானம் இருக்கிறது. ஓகே, இப்படி எழுதிடலாம். we have a flight at 10 AM. எப்போ? நாளைக்கு தானே, அப்போ டுமாரோ. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சிம்பிள். அது நமக்கு எப்பயுமே தெரிகிற ஒரு செய்தி வாக்கியம் தான். டக்குன்னு எழுதியாச்சு. we have a flight at 10 AM tomorrow. நாளைக்கு 10 மணிக்கு நமக்கு என்ன இருக்குது? ஃப்ளைட் இருக்குது. அதை பிடிக்க நாம் நேரமாக எழ வேண்டி இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் கவனிக்கும்போது இந்த சென்டென்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் மீனிங்கை கொடுக்கும். ஒரு ஃபுல் சென்டென்ஸாக வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நாம் நேரமாக எழ வேண்டி இருக்கும். இது வருது பார்த்தீங்கன்னா அதற்கூட சேர்ந்து கொண்ட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஏதோ ஒரு வினையை எக்ஸ்ட்ரா செய்கிறதாக சேர்ந்துக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் மீனிங் எது கொடுக்குதோ அதை ஃபஸ்ட்டும், அதற்கடுத்து இந்த மாதிரி வரக்கூடிய இதர வார்த்தைகளையும் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நாம் நேரமாக எழ வேண்டி இருக்கும். ரொம்ப சிம்பிள். வி, உடனே அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன வச்சுருக்கோம்? we would have to போட்டாச்சு. இந்த டூக்கு அடுத்து வேர்பை போடணும். வேர்ப் என்ன இருக்குது? எந்திரிக்கிறது. அப்போது கெட் அப். ஓகே, கெட் அப் எப்போ? நேரமாக. ஓகே, கெட் அப் நேரமாக. அப்போனா ஏர்லி மார்னிங்னே போட்டுக்கலாம். சரிங்களா? காலையிலே நேரமாக போகிற மாதிரி. ஓகே, ஏர்லி மார்னிங். எதற்கு?
டு கேட்ச் த ஃப்ளைட். டு கேட்ச் த ஃப்ளைட், அவ்வளோதான். ஃப்ளைட்டை பிடிக்கிறது. இல்லாட்டி டு கேட்ச் இட்டுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, மீனிங் கரெக்டு தான். ஏன்னா ஆல்ரெடி தான் ஃப்ளைட்டை பற்றி நம்ம இங்கே பேசிட்டோமே, அதனால் இங்கே ஃப்ளைட்டுன்னு போடாமல் இட்டுன்னு போட்டாலும் மீனிங் கரெக்டு தான், மீனிங் கன்வே ஆயிரும். பாருங்கள், we have a flight at 10 a.m. tomorrow. We would have to get up early morning to catch the flight. We would have to get up early morning to catch the flight. Simple. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கே இப்போ புரியுது தானே? ஆமாம்ல, இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து பாருங்கள், இச்செடி முளைக்க, இது தனியாக இருக்குது. ஓகே, அப்போ இது ஒரு சின்ன ப்ராசஸாக வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, இச்செடி முளைக்க அவர்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டி இருக்கும். செடி வாங்கிட்டு போகிறாங்க, சார் செடி முளைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டி இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் எழுத போகிறோம். வாங்க, அப்போது ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இது வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்க சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுக்கு வந்துடுவோம். அவர்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டி இருக்கும். அவர்கள், தே, நவுனை போட்டதுமே ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை போட்டணும். ஓகே, தே வுட் ஹாவ் டு தண்ணீர் ஊற்ற வேண்டி இருக்கும். நீங்கள் போர் த வாட்டர் அப்போல்லாம் சொல்லுவீங்க, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இதை டைரெக்டாக சொல்லிடலாம். வாட்டர் அப்படிங்கிறதே வேர்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, கரெக்டு தான். ஓகே, தே வுட் ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட். வாட்டர் த பிளான்ட் எதுக்கு? இச்செடி முளைக்க. இச்செடி முளைக்க அப்படின்னா அது வளர. ஓகே, டு க்ரோ விட், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். நிறைய வார்த்தையில் போட்டு குழப்பறதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இது வளர்வதற்கு அவங்க என்ன பண்ணணும்? செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். பாருங்கள், இட் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பிளான்ட்டை குறிக்குது. அதனால் நாங்கள் பிளான்ட்டுன்னு போடலை. ஓகே, இட்டுன்னு மட்டும் போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். பாருங்கள், தே வுட் ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட் டு க்ரோ இட். They would have to water the plant. Would have to. Okay, they would have to water the plant to grow it. அடுத்து பாருங்கள், உங்களுக்காகவே எழுதியிருக்கேன். இப்பாடத்தை புரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க வேண்டி இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். கண்டிஷன் என்ன? இது புரியணும். இது புரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கும். எழுதிடலாங்களா? நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க வேண்டியிருக்கும். would have to ஃபிக்ஸ்டு அப்படியே போட வேண்டியதான். you would have to watch this video. ஓகே, எதை பார்க்கணும்? this video. எப்படி? கம்ப்ளீட்லி ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், you would have to watch this video completely. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டியிருக்கும். எப்போ? எதற்காக? இப்பாடத்தை புரிந்து கொள்ள. ரொம்ப சிம்பிள். to understand this lesson. to அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இதை விட சிம்பிளான ஒரு டாபிக் இருக்குமா? பார்க்குறதுக்கு தான் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, பேசுகிறது மட்டும்தான் மிச்சம். இதுவும் பேசிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதோட வாழ்க்கையை என்ன பண்ணிட்டோம்? நம்ம கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து. you would have to watch this video completely to understand this lesson. You would have to watch this lesson completely to understand this lesson. சிம்பிள். நான் எப்படி பொறுமையாக சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் சொல்லி பாருங்கள். பொறுமையாக சொல்லுங்கள், தப்பே இல்லை. ரைட்? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது தானே? சூப்பர். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, would have, had to அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, would have கூட had to அப்படிங்கிற வார்த்தை போட்டு பேச போகிறோம். இதுவும் நிபந்தனையில் தான் இயங்கும். ஆனால் முழுக்க முழுக்க பாஸ்ட். சரிங்களா? ஒரு வேளை பாஸ்ட்டில் அப்படி அது ஒரு விஷயம் நடந்திருந்தால் இன்னொரு விஷயம் நடக்க வேண்டி இருந்திருக்கும்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியுது, அது பர்ஃபெக்ட் டென்ஸோட டோன். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட டோன். சரி பாருங்கள், அவர்கள் வராமல் இருந்திருந்தால் அவ்வேளையை நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும். எப்படின்னா, அன்றைக்கி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட் இருந்திருக்கு. அந்த பர்டிகுலர் டேட்டில் என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் வராமல் இருந்திருந்தால் நான் அனைத்து வேலையும் செய்ய வேண்டி இருந்திருக்கும். அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாஸ்ட்டில் தான் சொல்கிறோம். பாஸ்ட்டில் என்னாச்சு? அந்த இன்சிடெண்ட் முழுக்க முழுக்க முடிஞ்சு போச்சு. அதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ப்ரெசண்ட்டு கூட கனெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வார்த்தையை சொல்லுவோம்? பண்ண வேண்டி இருக்கும் தான் சொல்லுவோம். ஆனால் இது பாருங்கள், பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படிங்கிற டோனில் வருது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது டெம்பிள் ஃபெஸ்டிவல், அதனால் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் தான். ரைட். அவர்கள் வராமல் இருந்திருந்தால்
அவ்வேளையை நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அவர்கள் வராமல் இருந்திருந்தால், இது இஃப் கிளாஸில் வருது. மேக்ஸிமம் இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வரும்? இஃப் கிளாஸில் தான் வரும். அந்த இஃப் கிளாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவர்கள் வராமல் இருந்திருந்தால், அப்போது இஃப்பை போட்டுட்டு அவர்கள் வராமல் இருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் வராமல் இருந்தார்கள். தே hadn't come. ஏன்னா இருந்தார்கள் அப்படிங்கிற சவுண்டு வெளிப்படையாக வருது. அப்படி வெளிப்படையாக வரும்பொழுது நாம் ஹேட் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இஃப் தே hadn't come அவ்வேளையை நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும். ஐ would have அதற்கடுத்து வரக்கூட அந்த had to இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபிக்ஸ்டு. எதிலிருந்து எது வரைக்கும் ஃபிக்ஸ்டு? would haveலேருந்து had to வரைக்கும் இருக்குது. அனைத்து வார்த்தையும் ஃபிக்ஸ்டு. அது எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் ஆகும். அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா? ஐ would have to do that work. நான் அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்திருக்கும். அவ்வளோதான். I would have had to do that work. I would have had to do that work. சேர்த்து சொல்லுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். சேர்த்து சொல்லுங்கள். If they hadn't come, I would have had to do that work. I would have had to do that work. சிம்பிள். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஹேடுன்ட்டு சொல்ல தெரிலையா, பாஸ்ட்டில் சொல்ல தெரிலன்னா டின்ட்டுன்னு போட்டாலே போதும். இஃப் தே டின்ட் கம்னு சொன்னாலும் மீனிங் கரெக்டு தான், தப்பு இல்லை. சரிங்களா? யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. பட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். போலீஸ் நம்மை பிடித்திருந்தால் நாம் அபராதம் கட்ட வேண்டியிருந்திருக்கும். நல்ல வேலை. பேப்பரில் எதுவுமே கிடையாது. போலீஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம அபராதம் கட்ட வேண்டி இருந்திருக்கும் பாஸ்ட்டில். சரிங்களா? பாருங்கள், போலீஸ் நம்மை பிடித்திருந்தால் இதுவும் இஃப் கிளாஸில் தான் வருது. ரொம்ப சிம்பிள். இஃப் த போலீஸ் ஹேட் பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு கேட்சு. V3 வரும்பொழுது காட் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கணும். ஓகே, காட் யாரை? நம்மளை. அவ்வளோதான். அஸ்ஸு. பாருங்கள், இஃப் த போலீஸ் ஹேட் காட் அஸ், போலீஸ் நம்மளை பிடித்திருந்தால் நாம் அபராதம் கட்ட வேண்டி இருந்திருக்கும். வி வுட் ஹேவ் அதற்கடுத்து வரக்கூடிய அதே ஹேட் டுவை போட்டால் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், we would have had to சொல்லி பார்க்கணும். we would have had to. ஏன்னா இது ஒரு நியூ ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை நீங்கள் தொடர்ந்து சொல்லி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக என்ன ஆகாது அப்படின்னா வாய்க்கு பழகாது, பேசும்போது டக்குன்னு வராது. அப்போ நிறைய டைம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? we would have had to கட்ட வேண்டி இருந்திருக்கும். எதை கட்டணும்? பெனால்ட்டியை. ஓகே, to pay the penalty. அவ்வளோதான். பாருங்கள், if the police had caught us, நம்மளை போலீஸ் பிடிச்சிருந்தா we would have had to pay the penalty. பாஸ்ட்டில் அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கணும், கட்டாயமாக செஞ்சுருக்கணும்னு அர்த்தம். நல்ல வேலை, போலீஸ் நம்மளை பிடிக்கல. ரைட். அடுத்து பாருங்கள், அந்த வேலைக்காக எனது சகோதரன் வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்திருக்கும். கண்டிஷன் என்னது? இதுதான் கண்டிஷன். இந்த வேலைக்காக, இந்த நிபந்தனைக்காக அவர் வேறு ஊருக்கு செல்ல வேண்டி இருந்திருக்கும். ஆனால் அவர் போகலை. ஏன்? அந்த வேலையை அவர் சூஸ் பண்ணலை. அப்போது இந்த இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம செய்யலை, அது நடக்கலைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ரைட். இதை பின்னாடி போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பார்ட்டு. அதனால் கம்ப்ளீட் சென்டென்ஸ் எங்கே வருது அதை ஃபஸ்ட் எழுதிட்டு இதை பின்னாடி போட்டுடலாம். ஓகே, பாருங்கள், எனது சகோதரன் வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். நவுன் யார்? மை பிரதர். ஓகே, மை பிரதர். அப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் அப்படியே போடுங்க. would have had to. மாறவே மாறாது. 2க்கு அடுத்த உடனே என்ன பண்ணணும்? V1 போடணும். இங்கே V1 யாராக வர்றா? வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்திருக்கும். வேறு நகரத்திற்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஷிஃப்ட் ஆகிருக்கணும், மூவ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, have to move to another city. அவ்வளோதான். இது வரைக்கும் ஃபுல் சென்டென்ஸ் முடிச்சாச்சு. மீதி இருக்கிறது இது, அந்த வேலைக்காக. அப்போ ஃபார் தட் ஜாப். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்கள், my brother would have had to move to another city for that job. My brother would have had to move to another city for that job. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சொல்லி பழகுங்க. ஃபாஸ்ட்லாம் தேவையில்லை, பொறுமையாக சொல்லி பழகுங்க. எல்லா வார்த்தையும் ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நீ இதை கொடுக்க அங்கிருந்து வர வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேலை, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்பவே பார்சல் என்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னு என்ன இருக்கும்? நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறோம். ஓகே, நீ இதை கொடுக்க அங்கிருந்து வர வேண்டி இருந்திருக்கும். இதுதான் ஃபுல் சென்டென்ஸ். அப்படி எழுதிடலாம். சரிங்களா? பாருங்கள், யூ would have
had to அந்த ஃபிக்ஸ்டு ப்ரேஸை ஃபஸ்ட் அப்படியே கடகடன்னு எழுதுறேன், அவ்வளோதான். யூ வுட் ஹாவ் had to என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வந்திருக்கணும். கம் எங்கேருந்து வந்திருக்கணுமாமா, அங்கேருந்து வந்திருக்கணுமாமா. கம் ஃப்ரம் தேர், ஃப்ரம் தேர் அப்படியே போட்டாச்சு. யூ வுட் ஹாவ் had to கம் ஃப்ரம் தேர். எதற்கு, இதை கொடுக்க. டு கிவ் திஸ், டு கிவ் திஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படியே என் கூட. யூ வுட் ஹாவ் had to கம் ஃப்ரம் தேர் டு கிவ் திஸ். யூ வுட் ஹாவ் had to கம் ஃப்ரம் தேர் டு கிவ் திஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ரேஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுது தானே உங்களுக்கு, புரிஞ்சுது தானே? சூப்பர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸ், சரிங்களா? இப்போது இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க்கை கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நீ ரொம்ப நேரம் வேலை செய்திருந்தால் நீ ஓய்வு எடுக்க வேண்டி இருந்திருக்கும். எப்போ, ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருந்தா, அப்போ செய்யலைன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த ஆஃபீஸில் அவன் வேலைக்கு சேர்ந்தால் அவன் சீருடையை அணிய வேண்டி இருக்கும். எப்போ, ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து பாருங்கள். பெரிய வீட்டை கட்டினால் அவள் அதை நன்றாக பராமரிக்க வேண்டி இருக்கும். தலைவர் ஆவதற்கு அவர் நிறைய கடமைகளை செய்ய வேண்டி இருந்திருக்கும், ஆனால் தலைவர் ஆகலை. ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோட பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதன்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.